ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ட்ரெடிஷ்னல் ஃபில்லர்ஸோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு லோட்டஸ் ட்ரா பண்ணுறக்காண்டி ஆல்மண்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு சைடில் ஒரு லீஃபுக்கு ஒரு கர்வ் லைன் கொடுத்து லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுத்து அந்த பேன் பண்ணி ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிடுங்க. லோட்டஸ்க்குன்னு செப்பரேட் வீடியோஸே போட்டிருக்கோம், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒரு லோட்டஸ் ட்ரா பண்ணுறதுன்னு இருக்கும். உள்ளுக்குள்ளே இப்போ போல்டிங் கொடுக்கறதுக்காண்டி ஃபுல்லாக போல்டிங் கொடுக்காமல் ஆஃபில் ஒரு 2 லைன் கர்வ் லைன் கொடுத்து ட்ரா பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் போல்டிங் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கர்வ் லைன் கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு கர்வ் லைன் கொடுத்துட்டு சென்டரில் கேப் தெரிகிறதுக்கு 2 டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்ம கொடுத்த ஒரு தின் லைன் கர்வ் லைனுக்கு போல்ட் லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க, அப்போ தான் ட்ரா பக்காவாக நீட்டாக வரும். ஹம்பு போடும்போதும் ஸ்மாலாக ரொம்ப ஸ்லோவாக போடுங்க, அப்போ தான் பார்க்குறக்கே ட்ரா பக்காவாக நீட்டாக வரும். டபுள் லேயரில் ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. பேசிக் எலமெண்ட்ஸ்க்கும் தனியாக செப்பரேட் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த பழைய பேக் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது, பேசிக் வீடியோஸ். அதை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 1/2 இன்ச் கேப் விட்டு ஒரு கர்வ் லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு எல் ஷேப் பார்ட்ரு ட்ரா பண்ண போகிறோம். எல் ஷேப் ஃபஸ்ட்டு எல் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ ஆப்போசிட்டில் ஒரு ஸ்லீப்பிங் லைன், நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன். ஸ்ட்ரைட்டாக ஒரு எல்லும் ஆப்போசிட்டில் ஒரு எல்லும் ட்ரா பண்ணிங்கன்னா எல் ஷேப் பார்ட்ரு நீட்டாக இருக்கும். ஒரு எல் ஷேப் போட்டுட்டு ஆப்போசிட்டில் ஒரு எல் ஷேப் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ட்ரா பண்ணுறப்ப டச் ஆகாமல் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிங்கன்னா தான் ட்ரா பக்காவாக நீட்டாக இருக்கும். நம்ம கொடுத்துருக்க ஒரு தின் லைனுக்கு நீங்கள் போல்ட் லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா போல்ட் லைனுக்கு இன்னொரு தின் லைன் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு போல்ட் லைன் கொடுங்க, உங்களுக்கு நீட்டாக வந்துடும். மறுபடியும் டபுள் லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹம்பு ஃபார்ம் பண்ணுங்கள். ஃப்ளாரல் பஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாரல் எப்படி போடுறதுங்கிறதே செப்பரேட் வீடியோ இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்போ பார்டரில் அதே ஃப்ளாரல் அண்ட் லீஃப் எப்படி போடுறதுங்கிறத தான் நான் காட்ட போகிறேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்ப்ரில் ட்ரா பண்ணிவிட்டு அதை கர்வ் லைன் 3C கர்வ் லைன் கொடுத்து கனெக்ட் பண்ணுங்கள். சைடில் ஒரு 2 லீஃப் ஸ்மால் லீஃப் 2 லீஃப் ஃபார்ம் பண்ணும். லீஃபுக்கும் செப்பரேட் வீடியோஸ் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரில் 3 கர்வ் லைன்ஸ் 2 லீஃப் கொடுத்துட்டு இந்த கர்வ் லைன் ஃபுல்லாமே இதே மாதிரி பார்டர் க்ரியேட் பண்ணுங்கள், உங்களுக்கு நீட்டாக வரும். கர்வ் லைன்ஸ் எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சீவ் கொடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கனெக்ட் பண்ணும்போது அந்த எட்ஜஸ்லேருந்து கனெக்ட் பண்ணாமல் மேலேருந்து கனெக்ட் பண்ணி கொண்டு போனோன்னா இந்த ஃப்ளாரல் உங்களுக்கு பக்காவாக நீட்டாக வரும். நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஸ்லோவாக தான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் ட்ரா பார்த்துட்டு பக்காவாக ட்ரா பண்ணுங்கள், உங்களுக்கு நீட்டாக வரும். இப்போ இதுக்கு எல்லாமே இதே மாதிரி விட்டோன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்காது. அதனால் இப்போ என்ன பண்ணோன்னா இந்த பேலன்ஸ் கேப் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு போல்டிங் கொடுத்தா தான் ட்ரா நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம போல்டிங் தான் கொடுக்க போகிறோம். ஒரு போல்டிங் கொடுக்கறதுக்கு ஃபுல்லாக சைடில் இப்போ எப்படின்னா அவுட்லைன் ஃபுல்லாக நல்லா போல்ட் பண்ணி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்க பேலன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் போல்டிங் கொடுத்துருங்க, உங்களுக்கு ட்ரா நீட்டாக வந்துடும். போல்டிங்கும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் நான் கொடுக்குற மாதிரி நீட்டாக கொடுங்க. இதே தின் லைன் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா ப்ரெஷர் லைட்டாக கொடுத்து ஃபார்ம் ட்ரா பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக வரும். உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நம்மக்கிட்ட 40+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் ஆகி போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் தான். இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெய்லி ஒர்க் வந்து கரெக்ஷன் பண்ணி நான் சொல்வேன். இப்போ இதுக்கு ஒரு கர்வ் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் ஒரு கிரிட்டு போடலான்னு பார்த்தேன். கிரிட்டு போட்டாலும் வந்து ட்ரா பக்காவாக இருக்காது. அதனால் ஒரு பார்ட்ரு மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு ஃபில்லர்ஸ் கொடுத்துட்டோன்னா ட்ரா நீட்டாக இருக்கும். ஒரு கர்வ் லைன் கொடுத்துட்டு ஹம்ப்பு கொடுத்து ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ட்ரா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு சனா ஹென்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.